ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு FGBYT சேனல். நாங்க FGB. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சீரிஸோட எபிசோட் 11. இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெதர் ஃபோட்டோஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது நான் ஆஃப்லைனில் விளையாடும் போது ஆல்ரெடி ஒரு வாட்டி கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே பிளேஸ் அடித்து பிளேஸ் ராட்ஸ் எடுக்கணும். அதை வச்சு ஐ ஆஃப் என்ட்ரு செஞ்சு தான் என்ட்ரு ட்ராகடியே முடிக்கணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டக்குன்னு நெதருக்கு போயிடலாம். ஆனால் நம்மளுக்கு கோல்டு வேணுங்க. அங்கே பிக்லெட்ஸ்ன்னு இருப்பானுங்க, அவனுங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆக நம்மளுக்கு கோல்டு ஆர்மர் ஏதாவது வேணும். அதுதான் நம்மக்கிட்ட கோல்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இருந்த கொஞ்சம் கோல்டையும் பவர் ட்ரைலுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு கோல்டு ஆர்மராவது இருக்கா? சுத்தங்க இல்லை, ஒரு கோல்டு ஆர்மர் கூட இல்லைங்க. ரொம்ப நிம்மதியாக இருக்கு. ஸோ வாங்க போவோம். அப்படியே தான் சர்வே பண்ணணும். ரொம்ப பக்கத்தில் தாங்க இருந்துச்சு. எவன்டா வந்த உடனே ஏன்டா பண்ணுறீங்க இப்படி? ஓ வந்த உடனே ஏன்டா சதாயிறீங்க? இல்லை இப்போ தானே நெதருக்கே வந்தேன். ஓடு 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 ஓடு. யோ போட்டு தாகானுங்க. ஓடிடணும் எப்படியாவது. இது வேறு இவ்வளோ லாவாவாக இருக்கே. ஆல்ரெடி முக்கால்வாசி ஹெல்த்தை குறைச்சிட்டானுங்க பைத்தியக்கார பசங்க. இந்த பக்கம் தான் போகணும். எப்படியோ பிரிட்ஜ் பண்ணிட்டு போகலாம். எந்த கேஸ்ட்டு மூதேவியும் வராமல் இருந்தால் சரி. கேஸ்ட்டு வந்துட்டான். சத்தம் கேக்குதுன்னு கேஸ்ட்டு இதோ கீழே தாங்க 2 கேஸ்ட் இருக்கு. யோயோ இருங்க, நான் இதுக்குள்ளே போயிடுறேன். ஐயோ வந்துட்டானுங்க. போடா பிகாவா, போடா. ஓய் தொல்லை பண்ணாதீங்கண்ணா, போங்கடா. ஓ போய் சாவுடா குட்டி குஸ்காஸ். உள்ளே போடா தாமே. நாசமாக போச்சு. பார்த்துட்டான். போங்கடா அப்படிக்கா. பாடி கவர் பண்ணிக்கிட்டேன். ஓகே கைஸ், நான் வந்து நெதர் ஃபோர்ட்ரஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரே தொல்லையாக இருக்குது. ஓகே கைஸ், நெதர் வந்துட்டேன். நான் வேறு ரீஸ்பான் ஆங்கர் எடுத்துகிட்டு வரல. அதோட கிராஃப்டிங் ரெசிபி எனக்கு தெரியாது. அதனால் நான் வேறு அதோட தான் எடுத்துகிட்டு வரல. ஃபுல் க்ரௌச்லேயே தான். இதுக்கு மேலே ஃபுல் க்ரௌச்சு தான். வந்துட்டான். இவங்க ரொம்ப மோசமானவங்க. ஓஜோஜோ போச்சுரா. இதான் நான் செத்துறேன். ஐயோயோ இருங்க, நான் போயிட்டு அதெல்லாம் எடுக்கணும். ஓடுறா. இங்கே டைமண்ட் ஆர்மர்லாம் போட்டுன்னு போனாங்க. நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, நான் வந்து டூல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பத்திரமான ஏரியாவில் வந்து சிவனேன்னு உக்காந்துட்டேன். ஐயோ விதர் ஸ்கெலிட்டன் இருக்கான். சரி இருங்க, அடிச்சிடலாம். பக்கத்தில் யாரும் இல்லை. ஓடு. ஐயோ இவன் வேற இது குத்துறானா? இந்த எஃபெக்ட் ரொம்ப மோசமான எஃபெக்ட்டுங்க. உங்களுக்கு டேமேஜ் குத்துக்கிட்டே இருக்கும். ஐயோ மறுபடியுமா போட்டு தள்ளிட்டேன். இவனுங்க விதர் ஸ்கல்லுன்னு ஒன்று ட்ராப் பண்ணுவானுங்க. அந்த ஸ்கல்லை வச்சு தான் நம்மளால் விதரை சமன் பண்ண முடியும். ஆஹா, அங்கே இன்னொருத்தர் இருக்கானே.
நம்மக்கிட்ட வேறு ஹெல்த் இல்லை. சுத்தம். சரி, நான் ரீஜென்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் போல். ஸோ ஓகே கைஸ், நான் ஒரு வாட்டி செத்துட்டேன். இப்போ இந்த விதர் ஸ்கில்ட்டு இந்த போட்டு தெளிடுச்சு. வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது ப்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மறக்காமல். 2 பேரா ரைட்டா? உன பக்கத்துலேயே ஓடுவாதுங்க இன்னொருத்தன். இவனுக்கு என்னங்க இத்தனை பேர் இருக்கிறானுங்க? போடா பிளேஸு மட்டும் கண்ணில் பட்டால் போதுங்க. எவனும் வேணாம் பார்த்துறான். ஆனால் பக்கத்துலேயே வர விடக்கூடாதுங்க. பிளேஸு வாங்க, எப்படிக்கா போகலாம்? ஓடுறா. ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்கான். 2 பேர். ஒருத்தன் காலி, 2 பேர் காலி. விதர்ஸ்கல்ல கொடுத்தானா? இல்லை, அவனுக்கு அவ்வளோ சீரம் கொடுக்க மாட்டானுங்கன்னு தெரியும். எதுக்கும் ஒரு செக்கிங் தான். இன்னொருத்தன் இருக்கான். அவனை கண்டுக்காமல் அப்படியே இந்த பக்கம் போயிடலாம். சுத்தம். இப்போ நம்ம அந்த அவன் இருக்கான் பக்கம் தான் போய் ஆகணுமா? வாடா பக்கத்துலேயே. ஓய்யோ அடிச்சிட்டான். இந்த பக்கமும் டெட் எண்டா? அவ்வளோடா, எடுத்துகிட்டு வந்த ப்ரெட் எல்லாம் காலி. ஐ திங்க் என்கிட்ட நான் வீட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. ஓகே, இந்த பக்கம் இருந்தானுங்கெல்லாம் போயிட்டானுங்க. எவனும் இருக்காமல் இருந்தால் நல்லது. இருக்கான். இந்த பக்கம் யாரும் இல்லை. எப்படிக்கா போக வேண்டியது தான். ஓய் நீயாடா? ஓடுறா. எங்க பிளேஸு? ஊய் 2 பேர். ஒருத்தனை போட சொல்லிட்டேன், ஆனால் அவன் கொடுக்கல. இவனாவது கொடுத்தானா? கொடுக்கல. எங்கே ஒன்றாங்க அவனுங்க பிளேஸ் ராட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஐயோ 2 பேர். ஊய் கொடுத்துட்டான். ஓடு. ஒன்று கொடுத்துட்டான். ஒருத்தன் கொடுத்துட்டான். வேறு கீழே வந்தாதாங்க. ஒருத்தன் காலி. 2 பேரும் காலி. ஓ இங்கே ஒருத்தருக்கான். இவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இருங்க கவருக்கு போயிடுறேன். உங்களை வர விட்டு அடிப்போம். போடு. வாடா. சூப்பர். ஒருத்தங்காலி. இப்படி கார்னர்லேருந்து அடிக்கலாம். வாடா இங்கே. பின்னாடி எவனா வரானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி போடு. கொடுத்துறான். இன்னொருத்தரனா போடு. இவன் கொடுக்கல. ஐயோ பிக்லிடு. இருங்க நான் கோல்டு மாட்டிடுறேன். போட்டேன். விட்டான். நல்ல பையன். ஐயோ இங்கே வேறு 2 ஸ்கெல்டன் இருக்கானுங்களா? பிக் போட்டிருக்கேன்டா. இந்த பக்கம் எவனாவது இருக்கானா? இங்கே அங்கே செஸ்ட் இருக்கு. தயவு செஞ்சதாக நல்லா தான் இருக்கணும். கோல்டு இருக்கு. இது நெதர் வாட்டர் இருக்கு. எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே போடா. இங்கே அந்த பன்னி சத்தம் கேட்குதுங்க. ஹாக்லின்னு. இந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எதுவும் இல்லை.
இந்த பக்கம் கீழே போய் பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கானுங்க. 10 குறைக்கு இந்த அம்பு விட்ற ஸ்கில்ட்டு நிறையா. சூப்பர், அவன் செத்துறான். நான் மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வந்துட்டான்டா இங்கே ஒருத்தன், வந்துட்டான்டா இவன். ஏய் கிட்ட வாடா. ஓட தள்ளிட்டேன், கொடுக்கல. நான் மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இருங்க, ஃபஸ்ட்டு நான் அதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று போட்டுக்கிறேன். நவ் ஐ எம் சேஃப் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பார்த்தா இது வேறு இருக்குல்ல. ஏங்க இருங்க. கிட்ட வாடா, கிட்ட வாடா. அடிக்க முடியுமா இங்கேருந்து? ஏங்க அங்கே ஒரு செஸ்ட் இருக்கு. அவனுங்களாம் என்ன பார்க்க முடியல. ஸோ ஓகே காய்ஸ். வந்துட்டானுங்க. அங்கே ஒரு செஸ்ட் இருக்குன்னு போகலான்னு பார்த்தா இவனுங்க வர விட மாட்டேங்கிறானுங்க. சரி, அவனுங்க 2 பேர் சண்டை போட்டு போனானுங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்களே. ஒருத்தனை காலி பண்ணிட்டேன், இன்னொருத்தனை காலி. வெதர் ஸ்கெலிட்டனு. கிட்ட வாடா பைத்தியமே. பிளேஸ் வேற. அவ்வளோதான் காலி. ஓஹோ 10 இஷ்டம். ஆஹா பற்றிக்கிச்சே. அப்படி அணைச்சிட்டேன். வாடா. பாடி பிளேசரோட கொடுத்துறாங்க. அங்கே ஒரு செஸ்ட் இருக்கு, சீக்கிரம் போடா. ஆஹா 2 செஸ்ட்டு. கோல்டு ஆர்மரு. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? ஸ்கெலிட்டன் தான் இருக்கு. அவனை வர வச்சு அடிப்போம். வந்துட்டான். உன் அம்பல நீ அடி வாடா. போச்சு. இதுக்கு மேலே இங்கே சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சீக்கிரமாக நான் கிளம்பணும் இங்கேருந்து. அப்சிடியனு, கோல்டு. ஆஹா, இதுக்கு மேலே இங்கே சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஓகே கைஸ், நான் வந்து பேஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஷீல்டு ரெடி பண்ணிட்டு வரலாம். நான் பேஸுக்கு போகலான்ற போது தான் எனக்கு தோணுச்சு, என்கிட்ட அயனும் இருக்குது, லாகும் இருக்குது. நான் இங்கே ரெடி பண்ணிடலாம்ல. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? முடியாதுங்க. இப்போ நான் கிராஃப்டிங் டேபிள் செய்யறதுக்கு வுட்டு காலி ஆயிரும். 4 வுட்டு போயிடுச்சா? சூப்பர். இப்போ நான் பேஸுக்கு போயிட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து பேஸுக்கு வந்துட்டேன். ஸோ சீக்கிரமாக நம்ம ஒரு ஷீல்டை ரெடி பண்ணிட்டு மறுபடியும் போகணும். வுட்டு தான் இல்லை நம்மக்கிட்ட இப்போ வேணும். இது ஒரு 7 லாகு, அவ்வளோதான். மேலே போயிட்டு கிராஃப்ட் பண்ணலாம் ஷீல்டு. மறுபடியும் ஷீல்டு ரெடி பண்ணிட்டு வர போடுங்க கைஸ். 3 பிளேசரோட தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஏய் நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்க? ஏய் என் வீடு இது. சரி வாங்க, நம்ம முதல்ல இது ஃபார்மை இது பண்ணிட்டு போயிடலாம். நம்மளுக்கு வேறு நிறைய ஃபுட்டு தேவைப்படுவாங்க. இது வேறு க்ரோ வேறு இன்னும் ஆகலை. இது வேறு வெறுப்பு. அது ஓ என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போது. சரி வாங்க, நம்ம அப்படியே தான் போகணும் போல். வாங்க, அப்படியே தான் போய் ஆகணும். ஓகே guys, நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரியே இப்போ வந்து நான்
டூல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ பிளேஸுக்கு வந்துட்டு கலெக்ட் இது பண்ணிட்டேன். இப்போ நான் சுற்றி ஒரு இது மாதிரி கட்டியிருக்கேன்ல, இப்போ நம்மளால் ஈஸியாக இந்த மாதிரி இவங்களை அடிக்க முடியும், எந்த விதமான அடியும் வாங்காமல். அப்புறமா உள்ள அந்த இதில் டார்ச் வச்சுட்டு உள்ளே போயிட்டு பிளேஸ் ராட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு அவ்வளோவா பிரச்சனை இல்லை, ஈஸியாகவே முடிக்கலாம். அப்பப்போ எங்கடா சுத்தம் இன்னொரு ஸ்லாப் இல்லை, காலி பண்ணிட்டேன் இருந்த ஸ்லாபு. இந்த மாதிரி வருவானுங்களா, இந்த மாதிரி பட்டு பட்டு 4 தட்டு தட்டுனா செத்துடுறானுங்க சில டைம்ஸ். இந்த மாதிரி உள்ளங்க மூளையில் இருப்பானுங்கள்ல, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஆஹா வந்துட்டானே போட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி அடித்தா முடிஞ்சிடும். எவங்காமா இங்கே ஐயோ ஆமாம்ல, அவன் ஒருத்தன் வெளில வந்தான்ல கைஸ். நான் போய் டூல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரேன். நான் வெளில வந்ததே மறந்துட்டேன். நான் வெளில வந்ததே மறந்துட்டேன். ஓகே கைஸ், நான் வந்து டூல்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட இப்போ எத்தனை பிளேஸ் ராட் இருக்குன்னா, நம்மக்கிட்ட 7 பிளேஸ் ராட்ஸ் தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 15 பிளேஸ் ராடாவது நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு எனக்கு ஸ்பான் வேறு ஆகணும். எங்கே போய்ட்டோம், ஸ்பானை வேறு ஆக மாட்டேங்கிறானுங்க, ஏன்னே தெரில. கீழே எல்லாம் பாவம் ஸ்கெலிட்டன் சுற்றின்னு இருக்கானுங்க. வாங்கடா ஸ்பானா வாங்கடா வெண்ணீங்களா. ஆயிட்டான். போடு 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 ஒருத்தங்காடி, அவனுக்கு வரமாட்டேங்கிறான். ஓஹோ உன்னால் அடிக்க முடியாதுடா தம்பி, வடங்க தம்பி இங்கே வாப்பா. அவன் கிட்டே வரமாட்டேங்கிறாங்க. வாடா கிட்ட, ஏன்டா உசுர வாங்குற. போடு போடு அவ்வளோதான் காடி. ஓகே இன்னும் வேறு எங்கேயாவது வெளில வந்தால் தான் வருவானுங்க, அதுதான் நமக்கு தலைவலி. வந்துட்டான். வாடடி இங்கே என்ன பாடுற, இங்கே நான் பாடுறா. அவ்வளோதான் ஒன்று காலி. அவனுக்கு தான் பாவம் வெளில சுட முடியல. போட் போட் அவ்வளோதான் முடிச்சு. டக்குன்னு ஒரு டார்ச்சை வச்சுட்டு அவ்வளோதான் 9 பிளேஸ் ராட் தான் கிடச்சிருக்கு. 2 பிளேஸ் ராட் தான், அத்தனை பேர் அடிச்சு. அவங்க ஒருத்தர் இருக்கான் பிளேஸு. நம்ம போ எடுத்துகிட்டு வந்துருக்கணும். நம்மகிட்ட ஒரு ஃப்ளேம் போ கிடச்சதில்ல, அது எதாவது ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்புறம் அந்த போவையும் கொஞ்சம் நல்லா என்சாட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். ஓகே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துருந்தீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க லைக்கு பட்டனை வச்சிருங்க. ஓகேவா. ஐயோ நான் வேறு அந்த டார்ச் எடுக்கலையா. ஓகே இப்போ ஸ்பான் ஆகுங்கடா. ஆயிட்டோம் வா தம்பியா. ஓர் காலி. இது ஒரு எக்ஸ்பி ஃபார்மாகவும் ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கீங்க. எக்ஸ்பி ஃபார்ம் கட்டிட்டேன் நான். இங்கே ஒருத்தன் இருக்கான், கீழே ஒருத்தன் தான் நான் பார்த்தேன். எங்கே தெரில, அவன் அந்த பக்கம் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸ்பான் ஆகுங்கடா வெண்ணீங்களா. சரி இருங்க உள்ளே போயிட்டு பிளேஸ் ராட் ஏதாவது இருக்கா. ஓட பாவி வேதியில் போவான். போட்டு கரெக்டாக உள்ள போகிற ஸ்பான் ஆனானுங்க. போடு தள்ளு கிட்ட அடே. அவ்வளோதான் காலி. பிளேஸ் ராட் ட்ராப் பண்ணியிருக்கானுங்க. உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு அப்படியே டைரெக்ஷனில் வெளில வந்துட வேண்டியது தான். 11 இன்னும் 4 பிளேஸ் ராட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஓகே சீக்கிரம் ஸ்பானிட்டான். தம்பி இங்கே வாப்பா. இது ராவ் பாய். வாடா நீங்கள். போடு அவ்வளோதான் காலி. ட்ராப் பண்ணானுங்களா. ட்ராப் பண்ணியிருக்கான் ஒருத்தன்.
ஒன்றே ஒன்று போட்டுற வேண்டியதுதான். ட்ராப் பண்ணல. ஏய் இங்கே வந்துட்டாங்க. ஏய் இங்கே வாடி போடு. செத்துறானா? இல்லை சாவர. அவன் அங்கே போயிட்டான். இங்கே வந்துட்டியா நீனு? மேலே வந்துட்டான்னு நினைக்கிறான் அவன். இல்லை மேலெல்லாம் வரல. கீழே தாங்க இருக்கான். இதை உடச்சிட்டு அதுதான் காலி. இங்கே ஸ்பான் ஆகிட்டான். போடு போடு போடு. இவனுக்கு என்னங்க பிளேஸ் ராடே ஸ்பாட் ட்ராப் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இங்கே ஒரு பிளேஸ் இருக்கான். அவன் அடிக்க பார்ப்போம். இங்கே வாடி பிளேஸு. போடு. ஆஹா சுடுவானோ? இருங்க இதுங்க போட்டுருவான். எங்கே போனான் அவன்? மேலே கீழே எங்கேயாவது வந்துட்டானா? இவனுங்க உள்ளே ஸ்பானே இருக்கானுங்க. சூப்பர். ஏய் வாடா இங்கே கிட்ட வாடா. அவ்வளோ தூரம் என்னால் அடிக்க முடியுமா? கிட்ட வாடா. வந்துட்டான். வந்தானா? இல்லை வரல. என்னங்க 2 பேரும் அங்கே கிட்டே தான் இருக்கானுங்க. ஆனால் அங்கே வரமாட்டேங்கிறானுங்க. ஓய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு பக்கத்துலேயோட போச்சு. வாங்கடா கிட்ட என்னங்கலாம். ஒருத்தன் வந்தான். அடிச்சதுரா சான்ஸு. முடிச்சிட்டேன். வாடா இங்கே வாடா. வெறுப்பேத்தாதடா. வாடா வந்துட்டான். கிட்ட வாங்கடா. ஏன்டா அவசரம் வாங்குறீங்க? வந்துட்டான். ஓடு. ஸோ வாடா. இதுராவ் பாய். ஏன் பாய் உசுரம் வாங்குற? வந்துட்டான். முடிச்சிட்டேன். முடிச்சிட்றா. ஒன்று காலி. இதுக்கு மேலே ஸ்பான் ஆவானா? அவனை உள்ள போயிட்டு ஐயோ அந்த நெருப்பு வேறு இருக்கா? வெஸ்டேங்க ஒன்று உள்ளே போயிட்டு இந்த நெருப்பை அணைச்சிட்டு இது ஒன்றத்தை போட்டு ஒன்று காலி. அவனும் காலி. 13. சரி இதுவே போதுங்க, கிளம்பிடலாம். ஓகே கைஸ், நான் பேஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுகிறேன். ஓகே கைஸ், நான் வந்துட்டேன். ஸோ இங்கே வேறு இந்த ஸ்கெலிட்டன் மண்டையாக இருக்கான். அவனை முடிச்சிருவான். இங்கே லாமா அடிச்சிட்டேன். சரி நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. சாவு. எங்கே வர்ற? நில்றா. அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஏய் என்ன துப்புற நீ? அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்மக்கிட்ட 13 பிளேஸ் ராட் இருக்குங்க. இப்போது நம்மளுக்கு எத்தனை பிளேஸ் பவுடர் வருதுன்னு பார்ப்போம். எங்கடா பிளேஸ் பவுடர் காணும்? சரி இருங்க, டெக்ஸ்டே பண்ணுற வேண்டியது தான். சரி இப்போ 26 வருது. என்னங்க போச்சு? இப்போ தானுங்க வந்துச்சு. வந்துடுச்சு. 26 பிளேஸ் பவுடர் வருதுங்க. சூப்பர். கிராஃப்ட் பண்ணிட்டு பத்திரமா எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியது தான். போ. இது தப்பாக போயிட்டுருக்கேன். என்னால் ஓட வேற முடியல. இந்த இவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட்டால். ஓகே உள்ளே வச்சிடலாம். ஆனால் நம்மளுக்கு அங்கே செஸ்ட்லேருந்து ஒன்றுமே உருப்படியாக கிடைக்கலைங்க. அப்சீடியனு நெதர்வாட்டை தான் கிடச்சிருக்கு. வேறு எதுவும் நல்லதாகவே கிடைக்கல. ஓகே கைஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எபிசோடு 12 நான் அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் ஃபோனுக்கு வரும். நான் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. See you all in the next video. Bye bye.